தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்திலிருந்து இணைகிறார். அன்பழகன், நாளுக்கு நாள் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மக்கள் இயற்கை குளிர்பானங்கள், நுங்கு, தர்பூசணி போன்ற பழங்களை நாடி செல்வது வழக்கமாகி வருகிறது. நுங்கு விற்பனை எவ்வாறு இருக்கிறது? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? பத்மநாபன், நம்ம இந்த காலை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 8 மணிக்கு வெயில் வந்து அந்த தாக்கம் அதிகம். நம்ம வந்து சென்னை பட்டினப்பாக்கம் அந்த கடற்கரை லூப் சாலையில் தான் இருக்கோம். இங்கே இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம எப்போவுமே சென்னையில் பல இடங்களில் நுங்கு விற்பனை நடந்தாலும் கூட இங்கே நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நுங்கு விற்பனை நடந்துட்டு காலையிலேருந்தே மக்கள் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். இந்த பொதுவாக வந்து நீங்கள் சொன்னது போல் இயற்கை பொருட்களை வாங்குறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக இளநீர், நுங்கு போன்ற இந்த பொருட்களை வாங்குறது ரொம்ப முக்கியம்னா ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கிராமப்புறத்துலலாம் பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லாமே இந்த வெட்டு நொங்கு மாதிரி இதை வந்து சாப்பிடுவாங்க. கிராமத்தில் வந்து இதை எடுத்து எல்லாமே அந்த பெருவரல் எல்லாமே தெரியும், நொங்க உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்குது. குறிப்பாக இங்கே வந்து பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களிடமே கேட்போம் இவங்க எங்கேருந்து வர்றாங்கன்ட்டு. அம்மா, காலையிலேருந்து நீங்கள் வேறு ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்துமா நொங்க கொண்டு வர்றீங்க? எங்கேருந்து கொண்டு வரீங்க? எப்படி இருக்குது வியாபாரம்? கல்பாக்கத்துலேருந்து வரேன். நான் வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்குது. வெயில் ஜாஸ்தி இருக்குது, கஷ்டம் எங்களுக்கு அதுதான். மற்றபடியே வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்கும். இதே வெயில் டைமுக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த பனை ஏறுறவங்க அங்கே மரங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கணும்? எங்களுக்கு அந்த மரத்தெல்லாம் வெட்டாமல் இருந்தாலே போதும். லேண்டு போடுறதுக்காக மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. நிறைய மரத்தை வெட்டிட்டு அழிச்சிட்டாங்க. அதை அழிக்காமல் இருந்தாலே நல்லது தான். மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக போனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துலாம் இதெல்லாம் என்னென்னு தெரியாமல் ஆகிடும். இதெல்லாம் வர எதிர்காலத்துக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. இது நம்மளோட முடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஏதாவது எங்கள் இடத்துங்களில் இருக்குது 4 மரம் 5 மரம் அப்படி தான் நாங்கள் பாதுகாப்பு பண்ண முடியும். தவிர பெரிய தோப்புலாம் அழிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பனை மரங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மரம். அனைத்து பொருளுமே இருக்கும்ல. இப்போது இதை வளர்ப்பதற்கான என்னென்ன மாதிரி நடவடிக்கை தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கைன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தான் இதுக்கு வந்து முழு காரணமே. நான் கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவேன். மரத்தை அழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டை தான் நான் குறை சொல்லுவேன். வேறு யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்கன்னா சாதாரணமாக இதெல்லாம் அழிச்சிடுறாங்க. நாளைக்கு அது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க வசதியாக இருக்கிறாங்க, எல்லா பொருளும் அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. இது நான் கிராமத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தான் தெரியுது. இதெல்லாம் அழிச்சிட்டா எப்படி வாழ முடியும் அப்படின்றத எங்களுக்கு தான் தெரியுது. ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பத்மநாபன், அவங்க வேதனையோட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த கோடை காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இந்த மரங்கள் அழிக்கிறது, இது வந்து பனைமரங்கிறது அது எடுத்தோடனே வரக்கூடிய மரம் கிடையாது. நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட வருடங்கள் ஆகும். அந்த ஒரு பனைமரம் வச்சவங்க வந்து பார்த்தாங்கன்னா நிறைய அது வந்து ஒரு அமுத சுரபி மாதிரி தான் இருக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்ருக்கும். இந்த சூழல் அந்த மரத்தையே வெட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலை வருது. இப்போ மரம் வச்சாங்கன்னா அது ஒரு 50-60 வருஷம் கழிச்சு தான் அதே வரும். ஆனால் அந்தளவுக்கு அந்த பாதுகாப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வெய்ய காலத்தில் தகுந்த மாதிரி இதுபோல் இயற்கையான இந்த பொருட்களை வந்து இதை வந்து அதிக அளவு பொருட்கள் வாங்கும்போது என்னாங்கன்னா இவங்களும் ஆர்வத்தோட அந்த பனை மரத்தையும் காப்பாற்றுவாங்க. நிறைய பேர் அந்த பணம் ஏறுவதற்கான அந்த தொழிலாளியே கிடப்பது ரொம்ப முக்கியம். ஒரு வந்து ரொம்ப சிரமம் இருக்காமல். இப்போ நீங்கள் வந்து பணம் ஏறுறதுக்கு வந்து ஆட்களே கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இறக்கி கொண்டு வந்தீங்க? கஷ்டம் தானே. ஒரு மரத்துக்கு 200 ரூபா கேட்குறாங்க. எங்களுக்கு அது கஷ்டம் தான். அது வியாபாரம் பண்ண முடியல. நாங்களே எங்கள் வீட்டுக்காரர் மரம் ஏறுவாங்க. ஏன்னா ஆள் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம் இப்போ ஆள் கிடைக்கிறதுக்கெல்லாம். அதனால் நீங்கள் வந்து இந்த நொங்கு ஒரு நொங்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? அங்கே கேட்பா எதாவது சொல்லுவாங்களே, இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே மக்களே? அங்கெல்லாம் கிராமத்தெல்லாம் கம்மியாக தான் கிடைக்கணும். இங்கே நாங்கள் ஏன் எடுத்துன்னு இந்த ரேட்டு போடுறோன்னா, வண்டி டீசல் போடுறோம், நாங்கள் 4-3 பேர் உட்காந்து வெட்டுறோம். அதனால தான் நாங்கள் அதிகமாக போடுறது. கிராமத்தெல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும். அதிகமாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. கிராமத்தில் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். நாங்கள் அங்கேருந்து வண்டி டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் போட முடியும். நான் கிராமத்துலேயே இதெல்லாம் ரேர் மாதிரி ஆகிடுதுண்ணா. அதான் குறிப்பாக வந்து இவங்ககிட்டே கேட்கலாம். ஏன்னா இது வந்து இந்த அந்த காட்சியை நம்ம பார்க்குறது. இது வந்து நொங்கில் வந்து முழுவதுமாக அந்த வேன்லேருந்து கொண்டு வர்றாங்க. வேன்லேருந்து கொண்டு வந்து தான் இங்கே
அந்த பொருளை விற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏம்மா இப்போ வாங்க, இப்போ நீங்கள் இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்போ இது வந்து எவ்வளோ நாளைக்கு விற்கிறது? இதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் தான், திரும்ப பேலன்ஸ் இருந்தால் நாளைக்கு காலையில் கொஞ்சம் ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனால் இது அறுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க கிராமத்தில் வந்து கம்மியாக தானே இருக்குது, இங்கே ஏன் 10 பீஸ் போடுறீங்க அப்படின்னு. ஆனால் இது அறுக்கணுன்னா 4-5 பேர் கூட போகணும், மரத்துலேருந்து கயிறு கட்டி இறக்கணும், அடிப்படாமல் இறக்கி அங்கேருந்து ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு வந்து வெளியில் கொட்டணும், அங்கேருந்து வண்டியில் வெட்டி இங்கே எடுத்துன்னு வந்து உட்காந்து 3 பேர் வெட்டணும். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். பத்மநாபன் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நொங்கு வந்து 10 ரூபாய்ங்கிறது அதிகமாக, ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் குறைவு தான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பழமுதிர்ச்சோலையோ அல்லது பல இடங்களில் போய் அதிகமான காசுக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி கூலி தொழிலாளர்கள் இங்கே இருக்கும்போது இவங்ககிட்ட விலை குறைப்பாங்க. அது ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா 10 நொங்கு ஒரு 100 ரூபாய்ங்கிறது ஒரு காமனான ஒரு அளவான ஒரு விஷயம். இயற்கை பொருள், கிடைக்காத பொருள் வேறு. இது சீசனுக்கு மட்டும்தான் இது வந்து நொங்கு கிடைக்கும். ஆனாலும் கூட இது வந்து விலை அதிகமாக மக்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் கூட இவர்கள் இந்த தங்களுக்கு எவ்வளோ சிரமம் ஏற்பட்டாலும் கூட இவ்வளோ தூரம் இப்போ கல்பாக்கத்துலேருந்து வர்றாங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் வந்து இங்கே மக்களுக்கு நொங்கு கொடுத்துருக்காங்க. இயற்கை பொருளை, குறிப்பாக நொங்கு, இளநீர் போன்ற பொருட்களை வந்து கோடை காலத்தில் ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. கோடை காலத்தில் நுங்கு விற்பனை அதிகரித்து காணப்பட்டாலும் அதனை விற்பனை செய்யும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.